தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதத்தினுடைய 14ஆம் நாள் இன்றைய தினம். இந்த நல்ல தினத்திலே மணிவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் எண் 14 பற்றி நாம் சிறிது சிந்திக்கலாம். காதார் குளையாட பைம்பூன் கலனாட, கோதை குழலாட வண்டின் குளமாட, சீத புனலாடி சிற்றம் பழம்பாடி, வேத பொருள்பாடு என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட, காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட, காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீதப்புனல்லாடி சீதப்புனல் ஆடி, சிற்றம்பலம் பாடி, சீதப்புனலாடி சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளாமாவாடி, சீதப்புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளமாவாடி, சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி, சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதி தீரம் பாடி அந்த மாமாவாடி, பேதித்து நம்மை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளையே, பேதித்து நம்மை ஆதி திறம்பாடி அந்த மாமாபாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திறம்பாடி, பாதத்திறம்பாடி ஆடேலொரியம் பாவாய், பாத திறம்பாடி ஆடே
இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம், தத்துவம் இவற்றை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். இந்த பாடலினுடைய பொருள், ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட, அவர்களின் தங்கை நகைகள் ஆட, பெண்களின் கூந்தல் ஆட, அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனையை கருதி அதை முகர வருகின்ற வண்டுகள் ஆட, குளிர்ந்த நீரில் ஆடுங்கள். அப்படி நீராடும் போது சிற்றம்பலத்தில் நடனமாடும் சிவபெருமானின் புகழை பாடுங்கள். வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானின் பெயரை சொல்லியும் நீராடுங்கள். ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் சிவபெருமானுடைய புகழை பாடுங்கள். அவனின் மார்பிலே தவழுகின்ற கொன்றை மாலையின் மகிமையை பற்றி பாடுங்கள், பேசுங்கள். முதலும் முடிவுமில்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள். பந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாய்மானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி பாடி நீராடுங்கள் தோழியரே என்பது பொருள். இந்த பாடலினுடைய விளக்கம், நாம் குளிக்கும் போது நம்முடைய மனதிலே உலகியல் சிந்தனைகளே இருக்கக்கூடாது. குறிப்பாக குளியலின் போது, குளிக்கின்ற பொழுது இன்ப உணர்வுகளுக்கும் மற்ற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது. ஆனால் குளிக்கின்ற பொழுது இந்த சமயங்களில நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற எம்பெருமான் ஈசனுடைய நாமங்களே, அந்த ஐந்தெழுத்து மந்திரமே, அவனுடைய நாமங்களே நம்முடைய நாவிலே இருந்து வர வேண்டும். இதையெல்லாம் விட்டு நாம் மற்ற எண்ணங்களை நம்முடைய மனதிலே நினைக்க கூடாது. சிவபெருமானின் நாமங்களை சொல்லுகின்ற பொழுது சொல்லி அன்று நீராடி அந்த நாட்களுடைய பணிகளை துவங்குகின்ற பொழுது அன்று செய்கின்ற பணிகள் உண்மையிலேயே நமக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக, வெற்றியடையக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை விளக்குகின்ற பாடல் இந்த பாடலிலே தத்துவ விளக்கமாக மணிவாசகர் வேதமாகவும் வேதத்தின் உட்பொருளாகவும் முதலாகவும் முடிவாகவும் உள்ள எம்பெருமான் ஈசனுடைய திருத்தாளை வணங்கி, அவனுடைய பொற்பாதங்களை வணங்கி நாம் நம்முடைய அறியாமை என்கின்ற இருளிலே இருந்து வெளியேற வேண்டும் என்பதை சொல்லுகிறார். சிவபெருமானின் திறத்தை ஆடிப்பாடி தொழுது அழுது இப்பிறவியிலேயே அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்தே திருவம்பாவையிலே மணிவாசக பெருமான் பாடி அருளி இருப்பது நாவுக்கரச பெருமான் 6ஆம் திருமுறையிலே அருளி இருக்கின்ற திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில் ஒருகாலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதற்கு முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீரு அணியாராகில் அணியற்றார் பிறந்த ஆறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்ற அற்புத பதிகத்தின் வெளிப்பாடாகவே அமைகிறது. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.